அதே மாதிரி எங்கள் அத்தைக்கு வந்து சாமி வரும். நம்ம எப்போல்லாம் வந்து இந்த அந்த இது அடிக்கிறோம், உடுக்க அடிக்கிறோம் இல்லையா, அந்த டைம் வந்து அவருக்கு வந்து அவங்களுக்கு எங்கள் அத்தைக்கு வந்து சாமி வரும். அதே மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எங்கள் மாமா சொன்னாங்க. இது வரைக்கும் அதை வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. மோஸ்ட்லி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சாமி வருமா. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஃபுல் மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணது உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு. பட் அது ஓகே, பட் அவங்களுக்கு சாமி வரும் அது வந்து. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி திருப்பியும் இது வந்து கும்பச்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பக்கரனுக்கு எப்படி நம்ம வந்து சோறு வைக்கிறோமோ அந்த மாதிரி அது வந்து எங்கள் தங்கச்சி, இதோட ஹஸ்பண்ட், இந்த மாதிரி அவங்க இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது, செம்மையான பிளேஸ். அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து கூழெல்லாம் ஊற்றவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வச்சு நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு நின்றுட்டு இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ எங்கள் அத்தைக்கு சாமி வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி இதுதான் அந்த ஆலமரம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும், இதுதான் அவங்களுடைய புது கோயிலும் கட்டியிருக்காங்க. இப்போ புது கோயில்னால் மோஸ்ட்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனால் நான் போனதில்லை. இவர் வந்து பயங்கரமான வராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. எல்லாருமே செஷன், அங்கேருந்து வர சொல்லு, இங்கேருந்து வர சொல்லு. ஆனால் இவர் அந்த கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஊரில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து கூழை ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாழை இலை போட்டிருப்பாங்க. அந்த சாப்பாடு என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அங்கே வச்சுருவாங்க. அங்கே வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சாமியெல்லாம் வந்து அந்த கூழெல்லாம் குடித்து அதுக்கப்புறமா அந்த கூழெல்லாம் வந்து அவங்க மேலேயே ஊற்றுவாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்துருக்கோம், அதை வந்து ஜஸ்ட்டு குடிப்பாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கற்பூரத்தியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் எப்படி இங்கே வந்து லைனாக கோஆர்டினேஷனில் நிற்கிறாங்களோ, நம்ம இந்த மேரத்தானில் நடக்கிற ஓடுற மாதிரி அந்த மாதிரி இந்த சைட்லேருந்தும் அந்த சைட்லேருந்தும் நிறைய பேர் ரிலேஷன் தானே, எல்லாமே சொந்தக்காரங்க. இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து ஹைவே பக்கத்தில் அவங்களுடைய ஊர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றா கோஆர்டினேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க இப்போ எங்கள் மாமா வந்து இல்லை இப்போ வந்து ஊற்றணும்னு சொல்லும்போது தான் எல்லாருமே வந்து ஊற்றுவாங்க. நிறைய ஃப்ளெக்ஸு, சாங்ஸு, அதேமாதிரி எங்கள் மாமா கூட இருக்கிறவங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருமே நீ இடத்துக்கு நான் பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் வருவோமான்னு சொல்லி கேட்குறது, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஃபஸ்ட்டு அங்கேருந்து சாமி வந்து ஓடி வரும். அதெல்லாம் ஓடி வந்ததுக்கப்புறமா தான் அவங்க வந்து கூழ் ஊற்றுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து லேட் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாகவே ஊற்றிடலான்னா அந்த ஒரு டேக்ஸா மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து கூழை ஃபஸ்ட்டு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த கூழை எல்லாமே வாங்கி அதில் ஊற்றுவாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் வந்து கும்பசோறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் அடித்து பிடிச்சி வாங்கினாங்கன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ அங்கே வந்து இந்த கூழ் ஊற்றுறாங்க இல்லையா, இதெல்லாம் கூழெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா எங்கள் அத்தைக்கு வந்து சாமி, அந்த சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த கூழையும் அப்புறமா அந்த கூழ் நிறைய பேர் எடுக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த கும்பசோறு போடுறாங்க இல்லையா, அதை வந்து நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு வேணும், நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த தவளை ஃபுல்லாகவே வாரிக்கிட்டு போகிறவங்களையும் நான் பார்த்தேன். நான் எதுக்குடான்னு கேட்கும்போது எங்கள் மாமாவும் அதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக பதில் சொல்லவே இல்லை. மோஸ்ட்லி எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக, முடிஞ்ச அளவுக்கு மாரியம்மாவுக்கும் சரி, அங்காள பரமேஸ்வரி சரி, ஏன்னா எல்லாமே ஒன்று தானே, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து. அதே மாதிரி எங்கள் அத்தைக்கு வந்து அந்த உடுக்க அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஊற்றி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து 1 மணி நேரம் அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சாங் ஒன்று பாடுவாங்க அவங்க வந்து, அது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த பாட்டை பாடி அதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லா சாமியும் கூப்பிடுவாங்களாம். மோஸ்ட்லி போன வருஷம் வந்து ஒரு 10-20 பேருக்கு சாமி வந்துச்சான். ஆனால் இந்த வருஷம் அவங்க வந்து சரியாக அடிக்கலை, அது இல்லாமல் அவங்க வந்து சரியாக பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அத்தைக்கு மட்டும்தான் இங்கே வந்து சாமி வந்துச்சு. சாமி வந்து நிறைய பேர் குறியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது வந்து நான் என்னால் எடுக்க முடியல. மோஸ்ட்லி அது போட்டால் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அது வந்து போடலை.
எங்கள் அத்தைக்கு அந்த சாமியை பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இல்லையா, நிறைய வாட்டி பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம். ஆனால் சடனாக உங்களுக்கு சாமி வரும்போது நம்மளாலையும் எதுவுமே வந்து இமேஜினேஷன் பண்ண முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் எனக்கு வந்து ஒரு அவங்களுக்கு சாமி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எங்கள் அத்தைக்கும் சாமி வருமா? அதனால் நிறைய பேர் அவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் பிடிக்க முடியல. அதே மாதிரி யார் பிடிக்க வந்தாலும் அவங்களெல்லாம் அந்த வேப்பிலை வச்சுக்கிட்டு சவால் அடித்தாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஃபன்னாக பிடிக்க போனாங்க, அவங்க பிடிக்க முடியல, அதனால் அடித்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து குறியெல்லாம் சொல்கிற வரைக்கும் எல்லாருமே அங்கேயே தான் உட்காந்துட்டோம். ஒருத்தரும் வீட்டுக்கு போக முடியல, விடலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அந்த ஏரியா, அப்புறம் அந்த கோயிலை வந்து 4-5 வாட்டி சுற்றி வந்து அதுக்கப்புறமா நின்று திருப்பியும் அவங்க டான்ஸ் போட்டு, அது சம்டைம் என்ன ஆகுன்னா நிறைய கேட்பாங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து சம்மதமா, நீங்கள் யார் எவருன்னு சொல்ல கேட்பாங்க. நான் இந்தமாரி நான் அங்காள ஈஸ்வரி அந்த சொல்லுவாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் பணங்களுக்கு சம்மதமா, சரி சம்மதம், அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் திருப்பியும் அந்த கூழ் அப்படின்னு வந்து ஆடெல்லாம் வெட்டினாங்க. எனக்கு அந்த ஆடு வெட்டும் போது எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிடுச்சு. நான் துடிக்கும் போது இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரியா எனக்கு கில்ட்டாக இருந்துச்சு. அதனால நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. அதேமாதிரி இந்த சம்மதம்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கே இந்த சாப்பாடு தராங்க இல்லையா, மோஸ்ட்லி அதை நான் வீடியோ பண்ணியிருக்கணும். பை சான்ஸ் நான் என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபுல் ஷூட்டும் வந்து மொபைலில் மட்டும்தான். மொபைலில் போட்டு திருப்பியும் ஐபேடில் போட்டு தான் நம்ம வந்து ஃபுல்லாக எடிட்டிங்லாம் பண்ணுவோம். அந்த டைமுக்கு இந்த திருவிழாலாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அந்த சாப்பாடு அந்த கூழ் இருக்கு இல்லையா, ரோட்டில் போகிறவங்க பஸ்ஸில் வர்றவங்க போகிறவங்களா நிப்பாட்டினா கூழ் குடிக்கிறேன்னா நான் கூழ் குடினா, வாங்கடா ஒரு ஏதோ பிளாஸ்டிக் கப்பு வாங்கடா, பேப்பர் வாங்கடா சொல்லிட்டு எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்தாரு எங்கள் மாமா வந்து. ரியலி அந்த ஒரு குட் குவாலிட்டி இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது வரட்டும் சாப்பிட்டியா இல்லை ஃபஸ்ட்டு கூழ் குடிச்சிட்டு போ, அதுக்காக கும்ப சொல்லுங்க, அதை நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எனக்கு அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் இந்த ஷூட் எடுத்தோம். இந்த ஷூட் எடுக்கும்போது இந்த பையனுக்கு இன்னும் ஒரு 15 to 12 15 to 16 17 வயசு இருக்கும். அந்த சூளத்தை குத்திக்கிட்டு அப்புறமா இந்த கிரண் இருக்கு இல்லையா, அதில் வந்து உடம்புலலாம் உப்பு போட்டு மேலே வந்து இஸ்த்துட்டாங்க. ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த உப்பு போட்டதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா கவுரெல்லாம் போட்டு க்ளீனாக கட்டுவாங்க, அது கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக ஃபுல்லாக எனக்கு உடம்பு ரொம்ப சிலுத்துருச்சு. ஏன்னா சின்ன பையன் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா திருப்பி இங்கே நான் போகும்போது ட்ராவலில் நைட்டு, திருப்பி அங்கேருந்து வரும்போது திருப்பி நைட்டு. ஏன்னா ஃபுல்லாக நான் காலையிலேருந்து தூங்கலை, ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஷூட்லேயே இருந்துட்டேன். அதனால் போயிட்டு ஆறாமல் தூங்கிடலாம் சொல்லிட்டு தூங்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த விஷயம் வந்து எங்கள் மாமா சொன்னதுனால கன்ஃபார்மாக இதை போயிட்டு நம்ம ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஷூட் எடுத்தோம். அதேமாதிரி இங்கே வந்து ஊர் திருவிழான்னு வந்தால் ஃபஸ்ட்டு அந்த உடுக்கையெல்லாம் அடித்து சாமி வந்து குறி சொல்கிற வரைக்கும் அவங்க எந்த பூஜையும் செய்யவே மாட்டாங்க. அது வந்து மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் சேம் தான் நினைக்கிறேன் நான் வந்து. ஆனால் ஃபஸ்ட்டு சாமி வந்து அவங்களுக்கு அருள் தரணும், நீ இதெல்லாம் பண்ணலாம் எனக்கு சம்மதம்னு சொல்கிற வரைக்கும் கூழும் ஊற்ற மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டைமுக்கு நான் வந்து அதாவது திருவிழா பண்ண போகிறோன்னு சொல்கிறேன், அதையும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணுறேன் பார், அதையும் அவங்க வந்து உடுக்கடிச்சு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அங்கே பாருங்களேன், அந்த பையனுக்கு வந்து அந்த திருநூறை பூசிட்டு வந்து எப்படியெல்லாம் அந்த உக்கு போட்டு இழுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியா பயமாகவே இருந்துச்சு. ஏன்டா உக்கெல்லாம் போட்டுருங்க ரத்தம் வரான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ராப் ரத்தம் கூட வரல. ஆனால் அந்த பையன் வந்து அவ்வளோ ரொம்ப பக்தியாக இருந்திருக்கான் இல்லையா. இப்போது நான் இந்த வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கு அப்படியே உடம்புல எனக்கு வந்து கூசுது. எனக்கு வந்து அப்புறமா நிறைய பேருக்கு வந்து கடவுளில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்காரு, நம்பாதவங்களுக்கு அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் வந்து இருக்குது இல்லை நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். அதே மாதிரி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி குத்துறாங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு திருவிழா இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். Until then, bye from நான் உங்கள் தீயசக்தி vlogs.